ஆகா கல்யாணம். ஸோ இங்கே மகாவ ராஜலட்சுமி போய் பேசி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. ஆனால் முதல்ல மகா வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்பவுமே யோசிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல. சூர்யா இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. சூர்யா பண்ணது எனக்கு மன்னிக்க முடியாத துரோகம். அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலையே. நான் எப்படி அந்த வீட்டுக்கு வர முடியும்னு சொல்லி இங்கே மகா ரொம்பவுமே அழுகுறாங்க. ஆனால் பிரபாவும் ராஜலட்சுமியும் எப்படியும் மகா வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். மகா, இந்த வீட்டில் கண்டிப்பாக சூர்யா மேலே புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான். சூர்யா எதையோ மறைக்கிறாம்மா. அவன் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவன் என் புள்ளம்மா. அவனுக்கு என் மேலே இருக்க நம்பிக்கையை விட உனக்கு அவன் மேலே இருக்க நம்பிக்கை அதிகம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ அதை வெளியே காட்டிக்காமல் இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நீ வாம்மா. நீ வந்தனா கண்டிப்பாக சூர்யாவுக்கும் அழகிக்கும் என்ன சம்மந்தங்கிறத நீ தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா என் புள்ள அப்படியே ஒரு வழி ஆயிடுவாம்மா. என்ன பண்ணுறது, எனக்கும் கோபம் இருக்குது தான். ஆனால் அவன் சொல்ல மாட்றாம்மா. அவன் இந்த அளவுக்கு மறைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ மறைஞ்சிருக்குமா. அதை நீ தாம்மா கண்டுபிடிக்கணும். நீ எனக்காக வாம்மா. சூர்யா மேலே தப்பு இருக்கிறத நீ நிரூபிச்சிடுமா. நிரூபிச்சிட்டனா அப்புறம் நான் உன்னை தொல்லை பண்ணவே மாட்டேன். நீ உன் வாழ்க்கையை தேடி போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதே நேரம் சூர்யா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சா நீ யோசிச்சு பாரு. அவன் எதுக்காக இதை பண்ணியிருப்பாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்லம்மா. அதுக்காக தாம்மா அவனை கூப்பிட்றேன். நீ வாம்மா அப்படின்னு ராஜலட்சுமி நம்ம மகாட்ட வந்து ரொம்ப உருக்கமாக பேசுகிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட மகாவும் சூர்யா மேலே எந்த ஒரு தப்பும் இருக்காதுங்கிறது எனக்கும் தெரியும் இருந்தாலும் சூர்யா ஏன் இப்படி இருக்காருன்னு தான் எனக்கு புரியலை. அப்படி அவர் இருக்காருன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும். அது எனக்கும் கூட நல்லாவே புரியுது. சரி, நான் உங்களுக்காக வரேன். வந்து சூர்யா என்ன பண்ணியிருக்காருங்கிறத கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த அழகி யாருடைய குழந்தை அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு இங்கேருந்து கிளம்புறாங்க பிரபா, மகா, அப்புறம் ராஜலட்சுமி. இங்கே தாத்தா பாட்டியெல்லாம் அந்த மகா மட்டும் இங்கே வராமல் இருக்கட்டும், நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேயே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற சித்ரா, அனாமிகா, காயத்ரி எல்லாருமே கண்டிப்பாக மகா வரமாட்டா. மகா வந்தால் மட்டும் என்ன பண்ணிட போகிறா, அவளால் என்ன பண்ண முடியும்னு இங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. மகா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நேராக வீட்டுக்கும் வந்து இறங்குறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சூர்யா புரிஞ்சுக்கிறாரு, மகா நமக்காக வந்திருப்பா அப்படின்னு ஓடி போய் பேச நினைக்கிறாரு. ஆனால் மகா சூர்யா கிட்ட பேசலை. சூர்யாவை பார்த்து ஒன்று மட்டும் சொல்கிறாங்க, சூர்யா, நான் உங்களுக்காக வரல. இங்கே இருக்கிற ஒரு சில நல்ல உள்ளங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் உங்களால் எத்தனை பேர் கஷ்டப்பட்டா உங்களுக்கு என்னன்னு தானே நீங்கள் அப்படி இருக்கீங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. உண்மையிலேயே இங்கே என்ன நடந்திருக்குத கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன். தப்பு உங்கள் மேலே இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக நான் இருப்பேன். அதே தப்பு உங்கள் மேலேன்னு தெரிஞ்சால் அந்த செகண்டு நான் இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு இங்கே மகா சூர்யாட்ட பேசிட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் அந்த அழகி குழந்தையும் ஓடி வந்து நம்ம மகாட்ட பேசுகிறாங்க. உடனே மகா அழகிட்ட பேசுகிறாங்க, அழகி, நீயாச்சும் உண்மையை சொல்லுமா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எங்கே இருந்தேன்னு தெரியுமான்னு கேட்கும்போது அந்த குழந்தைக்கு எனக்கு தெரியலையே, நான் எங்கெல்லாம் இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் மகா வந்தது இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பிடிக்கல. மகா யோசிக்கிறாங்க, எனக்கு என்னமோ இந்த வீட்டில் இருக்கவங்க தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு தோணுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் மகாவை தான் அந்த கம்பெனியுடைய புதிய எம்டியாக எல்லாருமே நியமனம் பண்ணுறாங்க. மகாவும் கம்பெனிக்கு போகிறாங்க. மகாவுக்கு அந்தளவுக்கு யோசிக்க தெரியாதுன்னு தான் இவங்க எல்லாருமே நினச்சிருக்காங்க. ஆனால் மகா போன உடனே சிசிடிவியை செக் பண்ணுறாங்க. சிசிடிவியில் அந்த ஃபுட்டேஜ் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அப்புறம் அந்த ஆஃபீஸ் மேனேஜர்கிட்ட அன்னைக்கு சூர்யா எங்கே வந்தார், எங்கே போனார் அப்படிங்கிற எல்லா தகவலையும் கேட்குறாங்க. அதோட சூர்யா அக்கௌண்ட்லேருந்து யாருக்காவது பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. சூர்யா மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. சூர்யா நம்பரை டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி நம்பரை டெஸ்ட் பண்ணாலும் கூட அதில் எந்த ஆதாரமும் சிக்கலை. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ராகவன் சிக்கிறாரு அந்த சிசிடிவி கேமராவில். ஸோ அன்னைக்கு ராகவன் தான் ரொம்ப பதட்டமாக இருக்கார். அடுத்த 2 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே
ஸோ ராகவன் மாமா மேலே தான் நமக்கு டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே ராகவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க மகா. ஸோ விசாரிக்கும் போது தான் ராகவன் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா உண்மையுமே அவர் ஒத்துக்கிறாரு. அதாவது அந்த குழந்தை எனக்கு பிறந்ததா சொல்லி தான் என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்கம்மா. ஆனால் உண்மையிலேயே நான் எந்த தப்பும் பண்ணலை. எங்கே இந்த உண்மை வீட்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற என்னுடைய மனைவியாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக அதை ஏற்றுக்க முடியாது அவங்களால. இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குது. அதோட என்ன அசிங்கப்படுத்தணும் தான் யாரும் இதை பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட சூர்யா தான் அது அவனுடைய குழந்தைன்னு ஏற்றுக்கிட்டான். இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் அவன் உண்மையை கண்டுபிடிப்பான்னு பார்க்குறேன். ஆனால் அவனாலையும் கண்டுபிடிக்க முடியலம்மா அப்படிங்க. உடனே மகா கேட்குறாங்க, அப்படியா மாமா, அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனால் அந்த பொண்ணு ஏதோ சொல்கிறா. என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை காட்டுறாம்மா. அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் நானே ஷாக் ஆகிட்டேன். ஆனால் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஃபோட்டோ வெளியாச்சுன்னா எல்லாரும் அதை நம்ப மாட்டாங்களே. அந்த ஒரே ஒரு காரணத்தில் தான் நான் அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலும் பணம் பத்தாது, என் குழந்தைய நீ தான் வளர்க்கணும்னு சொல்லி அந்த குழந்தைய இங்கே அமுச்சிட்டா. அன்றைக்கி தான் சூர்யாகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அழுதேன். அப்போ தான் சூர்யா ஒன்று இது ஏன் குழந்தைப்பான்னு சொல்லி அவன் அழைச்சிட்டு போயிட்டான். அதனால தான்மா இப்போது எல்லாருமே நீங்கள் சூர்யாவை தப்பாக நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது எனக்கே புரியாத ஒரு புதிராக இருக்குமான்னு அங்கே ராகவன் சொல்கிறாரு. சரி மாமா, அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் அனுப்பிச்சிருப்பீங்களா, அது என்ன பேர் இருந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வச்சு அதில் ஃபோன்பே தானே பணம் அனுப்பிச்சிருக்கீங்க, அப்போ மொபைல் நம்பர் காட்டுமேன்னு சொல்லி அதை லாக் பண்ணி மொபைல் நம்பர் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஃபோன் எடுக்கலை. அந்த நம்பர் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத மகா பிரபா மூலயமா கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி மகாவும் பிரபாவும் அந்த லொக்கேஷனுக்கே போகிறாங்க. போய் பார்த்தா தான் அங்கே அவங்களுக்கு சின்ன ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அங்கே ஒரு லேடி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கல்யாணமே ஆகலை. அப்போது கல்யாணம் ஆகாத இவங்களுக்கு ராகவன் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிறது மகாவுக்கும் சந்தேகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மகா அவங்கள்ட்ட பேசலான்னு போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு காலும் வருது. அந்த ஃபோனில் இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு மகான்னு இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டா. அவள் சும்மா இருக்க மாட்டா. அவள் சூர்யாவுடைய பொண்டாட்டி. கண்டிப்பாக அவள் உன்னை தேடி வரக்கூட வாய்ப்பு இருக்குது. எப்படியாவது எங்கேயாவது மோப்பம் முடிச்சு அவள் வந்தானா கண்டிப்பாக நீ எந்த உண்மையும் சொல்லிடாத அப்படிங்க. இந்த பொண்ணு எல்லாத்தையுமே ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டில் யாருமே கிடையாதுங்கிற நம்பிக்கையில். அப்போ தான் மகாவுக்கு புரியுது, நம்ம வீட்டில் இருக்க யாரோ சொல்லி தான் இந்த பொண்ணு இந்த கேமையே ஆடிட்டுருக்கா அப்படிங்கிறத மகாவுக்கு புரியுது. ஆனால் அந்த குரல் இங்கே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் தான் மகாவுக்கு புரியுது, இது எல்லாத்தையும் பண்ணுறது சித்ரா தான் அப்படிங்கிறது மகாவுக்கு அங்கே தான் புரியுது. அடி பாவி, கூட பிறந்த அண்ணனையே இப்படி ஏமாத்திட்டுருக்கியே, சொத்துக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிறத மகா இங்கே நல்லா தெளிவாகவே புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே, இவளை கையும் கழுவுமா பிடிக்கணும். இப்போ போய் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக அவள் உண்மையை ஒத்துக்க போகிறது இல்லை. எப்படி சித்ராவை லாக் பண்ணால் தான் இவள் லாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மகாவும் பிரபாவும் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி நாம் இப்போ வீட்டுக்கு போகலாம் மகா. வீட்டுக்கு போயிட்டு சித்ராவை பொறுமையாக லாக் பண்ணிவிடுவோம். சித்ராவை லாக் பண்ணிட்டாலே கண்டிப்பாக இந்த பொண்ணை ஈஸியாக நம்ம பிடிச்சிடலாம். அப்புறம் தப்பு யார் மேலேயுமே இல்லைங்கிறத கண்டிப்பாக நிரூபிக்கணும். ஏன்னா இப்போ மட்டும் நம்ம மாட்டி விட்டோன்னா கண்டிப்பாக ராகவன் மாமா மாட்டிப்பார். ராகவன் மாமா மேலே தப்பு இல்லைங்கிறது அவர் சொல்கிறாரு. ஆனால் அதை இந்த பொண்ணு சொல்லணுமே, சொன்னால் தானே அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முதல்ல நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் மகா. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு சூர்யா ஒத்துக்க வைக்கணும். அப்போது இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறத சூர்யாட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ட்டு மகாவும் பிரபாவும் முடிவு பண்ணுறாங்க. சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மகாவும் பிரபாவும் கிளம்புறாங்க.